இன்டெல் எங்கே ஃபெயிலியர்? உள்ளே வந்தான், சுட்டான், போகவும் செஞ்சுட்டான். அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் இன்டெல் ஃபெயிலியர் ஆகிட்டு நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோம். கராச்சி கதறுகிறது, ராவல்பிண்டி உருளுகிறது. தேசபக்தி பாடம் எடுக்கும் இவர்களை பூரா ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சொல்கிறாங்களா, நீ நல்ல இந்தியனாக இருந்தால் நீ ஹிந்தியில் பேசுன்னு. நல்ல இந்தியனாக இருக்கிறதுக்கு நான் ஏன்டா ஹிந்தியில் பேசணும்? இதே கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. இதை தாண்டி கேட்டாங்க, நான் நல்ல முஸ்லீமாக இருக்கணும்னா நான் ஏன்டா உருதுவில் பேசணும்? வங்காளம் என் தாய்மொழி, நான் அதில் தான் பேசுகிறேன். அதாவது உங்களோட அடையாளம்ன்றதே தாய்மொழி தான் அடையாளம், வேறு எதுவுமே அடையாளம் கிடையாது. நீங்கள் சார்ந்து இருக்க மதமோ எதுவுமே உங்களோட அடையாளம் கிடையாது. இன்றைக்கி நான் நாத்தியன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்துவாக இருந்தேன். ஆனால் அவர் இன்னொரு நபரோடு பொருத்தி இவருடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குவது, அது இன்றைய பிரதமருடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குவது சரியா? பாகிஸ்தான் உங்கள் மேலே படையெடுத்தாலும் சரி, நீங்கள் பாகிஸ்தான் மீது படையெடுத்தாலும் சரி, யார் ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் 2 பேருக்கும் சண்டைனா அமெரிக்கா வரும். அப்படி வராமல் இருக்குன்னா நீங்கள் சண்டை போடாமல் இருக்கணும். அப்போ தான் அவங்களோட அந்த ஃபேமஸான டாக். நான் என் நாட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இங்கே தமிழர்கள் அப்படின்ற பிரச்சனை, அங்கே வங்காளிகள்னு பிரச்சனை. ஒரே ஃபார்முலா தான். ஆனால் அந்த ஃபார்முலாவை தப்பாக போட்டார் ராஜீவ்காந்தி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கள கப்பல் படை வீரன் ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு அவர் அடிக்க போனது. மோடி தாங்க பட்டைய கிளப்பினார் பற்றியான இவனுங்க வேணா பேசிட்டு இருப்பாங்க. நமக்கான பிரதமர் நமக்கான பிரதமர் தான்மா, இந்தியாவுக்கான பிரதமர் தான். ஆனால் அவங்க பேசுறது என்ன பேசுறாங்க? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைன்னு பேசலையே, இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்காங்க. திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த போர் நிறுத்தம் கூடாது, கூடுதலா அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி புரியுது? அந்த ஒரு ஜோக்கர். அவன் வந்து தான் பேர் வெளியே தெரியணுன்றதுக்காக யாரை வேணாலும் திட்டி பேசுவார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிற செய்தியாக முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த உரை வீச்சு வந்து தற்போது பகிரப்பட்டு வருது, பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு நபருடைய ஆளுமையை பற்றி எந்த காலமானாலும் பேசுவது சரி, ஆனால் அவர் இன்னொரு நபரோடு பொருத்தி இவருடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குவது, அது இன்றைய பிரதமருடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குவது சரியா? கண்டிப்பா சரிதான். எதன் அடிப்படையில்? ஏன்னா 2 பேரும் வகித்த பதவி ஒரே பதவி. ஆமா, சரியா? உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க அந்த பாக்கெட்ல ஒரு பேனா வச்சிருக்கீங்க. இதே ஒரு ஓவியர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பேனாவை கொடுங்கன்னு வாங்கி அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சாருன்னு வைங்க. சரி, இந்த பேனாலேயே வரைஞ்சாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுக்கு காரணம் அவரது திறமை, நமக்கு ஓவியம் வரைய தெரியாது. சரி. ஸோ இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணா பொருத்தமற்றது. ஆனா 2 ஓவியர்களை கம்பேர் பண்ணா சரிதான். சரியா? இந்தியா வந்து 47 சுதந்திரம் அடையும் போது அப்பவே முதல் யுத்தம் தொடங்கிருச்சு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேணாம், அது போனோம்னா ரொம்ப சப்ஜெக்ட் விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நேரு பிரதமராக இருந்து போரை வெற்றிகரமாக இந்தியா பக்கம் திருப்பினார். இந்தியாவுக்கு சாதகமாக திருப்பி பாகிஸ்தான் எந்த இடங்களெல்லாம் ஆக்கிரமிச்சாங்களோ அதில் பெரும்பான்மையான இடங்களை மீட்டுட்டாங்க. அப்போது வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, காஷ்மீரை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருவோம், ஜம்மு லடாக் போன்ற பகுதிகளை இந்தியாவோட வச்சுப்போம் அப்படின்னு. ஆனால் நேரு வந்து அதுக்கு ஒத்துக்கலை. அப்போ தான் வந்து அந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று வருது. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி அவங்கள்ட்டே இருக்கட்டும், அது அப்புறமா பேசிக்கலான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு முடிக்கிறாங்க. அப்போ வந்து நாம் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த டைம் வேறு. அப்போ தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் அதுக்கு மேலே அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணான்னு நேரு முடிவு பண்ணிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 65 வர யுத்தம், கரெக்ட் 65 தான் நினைக்கிறேன். அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, நேரு என்ற மிகப்பெரிய ஆளுமை இறந்துட்டார். அப்போ லால் பகதூர் சாஸ்திரி தான் இருக்கார். லால் பகதூர் சாஸ்திரியை வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது. அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தான். நேரு, பட்டேல் இவர்களை போன்ற அளவுக்கு மக்களால் அறியப்படாத ஒருவர். அவர் ஒரு காந்தியன் தாட் உள்ளவர், எப்போதும் கதர் தான் உடுத்துவார், கொஞ்சம் குள்ளமான உருவம் வேறு. அப்போ நடந்த யுத்தத்துலேயும் நமக்கு தான் வெற்றி. ஆனாலும்
ஒரு ஒப்பந்தம் போடப்படுது, தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அன்னைக்கு ராத்திரி வந்து சாஸ்திரி இறந்துட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னா, உலக அரங்கில் இந்தியா வந்து ஒரு வீக்கான கண்ட்ரியாக பார்க்கப்பட்டது. ஏன்னா காந்தி இருந்தார், காந்தி இறந்துட்டார், பட்டேல் இறந்தாச்சு, நேரு இறந்தாச்சு, முக்கியமான தலைவர்கள்னு அறியப்பட்டவங்கெல்லாம் இப்போ இல்லை களத்தில். இந்த நேரத்தில் காங்கிரஸை வந்து பலப்படுத்தின பேர் வழின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் இந்திரா காந்தி உள்ளே வர விடாத அளவுக்கு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு தனியாக ஒரு கட்சியை வேற பிரியுது. அப்போ அவங்கள எதிர்த்து போராடுறவங்க ஸ்தாபன காங்கிரஸ், நாங்கள் தான் ஒரிஜினல் காங்கிரஸ்ன்றாங்க. இப்போ 71 நடக்கிற 71 எலெக்ஷனில் இந்திரா காந்தி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சதே செல்லாதுன்னு ஒரு பக்கம் ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்திரா காந்தி தன்னை நிரூபித்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறாங்க. அப்போதான் வந்து பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தான் அறியப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தான் அறியப்பட்டது. இந்த 2 பாகிஸ்தானில் வந்த பிரச்சனையில தான் உலகத்துக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் நாம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், மொழி தான் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு நாம் எப்போ 1935 சொல்லிகிட்டு இருக்கோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தாய்மொழி தான் ஒருத்தனோட அடையாளம் அப்படின்னு. அப்போ வந்து மொழிவாரி மாகாணமாக பிரிக்க முடியாதுன்னு சொல்லி தான் நேரு சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு 52 தான் பிரிக்கிறோம், மொழிவாரி மாநிலங்களாக இந்தந்த மொழி பேசுகிறவங்கலாம் ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்தாலே பிரிவினை வந்துடும் அப்படின்னு தான் மொத்த தலைவர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாம் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம், மொழி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு அடையாளம்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதை நிரூபித்தது தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான் மீதான யுத்தம். எப்படி சார்? எப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும், அதாவது இன்றைய பாகிஸ்தான், இன்றைய பங்களாதேஷ், இன்றைய பங்களாதேஷ் தான் கிழக்கு பாகிஸ்தானாக அறியப்பட்டது. ஏன்னா மொத்தமாக இருந்தப்போ வங்காளத்தை 2ஆக பிரிக்கும்போது அது கிழக்கு வங்காளம், இது மேற்கு வங்காளம்னு பிரிக்கப்பட்டது. இப்போவும் நம்மள்ட்ட வெஸ்ட் பெங்கால் இருக்குது, ஈஸ்ட் பெங்காலே கிடையாது. அதே போல தான் நம்ம டி நகர்லையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் இருக்குது, ஈஸ்ட் மாம்பலம்னு ஒன்று கிடையாது. அந்த ஈஸ்ட் மாம்பலம் தான் என்ன ஆயிடுச்சு, டி நகரோட மெர்ஜ் ஆயிடுச்சு. சரியா? அப்போ அந்த ஈஸ்ட் பெங்கால் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள், அதனால் இஸ்லாமிய நாடாகிய பாகிஸ்தானோடு தான் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னோடனே இது தனி கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான். இப்போ மெயின் பாகிஸ்தானில் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானின் தேசிய மொழியாக உருது தான் அறிவிக்கப்படணும் அப்படின்றாங்க. இங்கே நம்ம ஊரில் இந்திய தான் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி பாகிஸ்தானில் உருது தான் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு அறிவிக்கிறாங்க. எல்லா சட்டங்கள், திட்டங்கள், கம்யூனிகேஷன் எல்லாமே உருதுல தான் இருக்கணும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஒத்துக்க முடியும், எங்களுக்கு வங்காளம்னு ஒரு மொழி இருக்குது, பாங்களா அப்படின்னா அது அவங்க பேரில் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வங்காள மொழியில் தான் பேச முடியும், நாங்கள் எப்படி உருதுல பேசணும், நாங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ நல்ல முஸ்லீமாக இருந்தால் உருதுல பேசு அப்படின்னாங்க. டேய், நான் முஸ்லீம்ன்றது வேறு, அதுக்கு ஏன்டா நான் உருது பேசணும் அப்படின்றது தான் அவங்க கேள்வி. இப்போ சொல்கிறாங்களா, நீ நல்ல இந்தியனாக இருந்தால் நீ ஹிந்தியில் பேசுன்னு. நல்ல இந்தியனாக இருக்கிறதுக்கு நான் ஏன்டா ஹிந்தியில் பேசணும்? இதே கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. இதை தாண்டி கேட்டாங்க, நான் நல்ல முஸ்லீமாக இருக்கணும்னா நான் ஏன்டா உருதுவில் பேசணும், வங்காளம் என் தாய்மொழி, நான் அதில் தான் பேசுகிறேன். அதாவது உங்களோட அடையாளம்ன்றதே தாய்மொழி தான் அடையாளம், வேறு எதுவுமே அடையாளம் கிடையாது. நீங்கள் சார்ந்து இருக்க மதமோ எதுவுமே உங்களோட அடையாளம் கிடையாது. இன்றைக்கி நான் நாத்தியன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்துவாக இருந்தேன். அப்போ இந்துன்றது என்னோட அடையாளமா, நாத்திகன்றது என்னோட அடையாளமா? தமிழன் அப்படிங்கிறது தான் அடையாளம். புரியுதுங்களா? அப்போ இந்த பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள், மொழி சார்ந்து பேசக்கூடிய, ஏன்னா வங்காள மொழியில் நிறைய இலக்கியங்கள் இருக்கு. தமிழ் அளவுக்கு பழமை கிடையாதுனாலும் இலக்கியம் வந்து நிறைய இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கினதும் ஒரு காரணம். சரி. அப்போ வங்க மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் சேர்ந்து இது சரியாக வராது, இதுக்கு எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்ட குழுவே உருவாகுது.
ஆயுதம் மொழி வழி தேசியம்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். மொழி வழி தேசியமே அது. அதுதான். மொழி வழி தேசியம் தான் வேணும். அவங்க நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லல, சரி. நான் முஸ்லீம் தான், ஆனா வங்காளி. நான் என்னோட முதல் அடையாளம் வங்காளி, ரெண்டாவது அடையாளம் தான் நான் இஸ்லாமியன். இன்னும் சொல்லப்போனால் முதல் அடையாளம் மொழி, ரெண்டாவது அடையாளம் நான் ஒரு பாகிஸ்தானி, மூன்றாவது அடையாளம் தான் இஸ்லாமிய அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு சில இந்துக்களும் இருந்தாங்க. அப்போ இதை வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கிறார். அப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. அவர் ஆட்சியை கலைச்ச உடனே அவர் வந்து அசைலம் தேடி இங்கே வர்றார், இந்தியாவுக்கு வர்றார். வரும்போது இந்திரா காந்தி எடுத்த முதல் ஸ்டெப் என்னென்னா, கல்கத்தாவில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க. புரியல சார், அது எப்படி முடியும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு பார்லிமெண்ட்டை வச்சு நடத்துங்க. இனிமேல் கிழக்கு பாகிஸ்தான் கிடையாது, நாங்கள் வங்க தேசம்னு நீங்கள் தனியாக ஒரு பார்லிமெண்ட்டே நடத்துங்க அப்படின்னு இடம் கொடுக்குறாங்க கொல்கத்தாவில். ஆமாம். ஓ, அது மட்டும் செய்யாமல் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இந்த இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டத்தில் நேட்டோ நாடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நேட்டோ நாடுகள்னால் அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் வேறு சில ஐரோப்பிய நாடுகள், இவங்கெல்லாம் வந்து முக்கிய உறுப்பினர்கள். வல்லாதிக்க சிந்தனை உடையவங்கன்னு பார்க்கலாம். அதான் மெயினாக வந்து ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், டு சம் எக்ஸ்டென்ட் ஜெர்மன் ஆல்சோ. சரி. அப்போ இவங்க எல்லாரும் இந்த நேட்டோ நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டான நிலையில் நிற்கிறாங்க. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல இந்திரா காந்தி ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறாங்க. இதை வந்து வரலாற்றில் இதுக்கு முன்னாடி செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் சந்திரகுப்த மௌரியன். சந்திரகுப்த மௌரியன் என்ன பண்ணுறான்னா, நந்தர்கள் மீது படையெடுத்து போகணுன்னு பிளான் பண்ணுறான். அப்போ பாடலிபுத்திரத்தை சந்திரகுப்த மௌரியனுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சது நந்தர்கள். கடைசி நந்த மன்னர் வந்து தனநந்தன் பேர். அவன் மேலே படையெடுக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. படையெடுத்து போவதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அங்க தேசம்னு இன்னொரு நாடு இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய பெங்கால் பக்கத்தில். அங்கே இருக்க ராஜாவுக்கு இவர் தூது அனுப்புகிறாரு. நான் வந்து தனநந்தன் கூட சண்டைக்கு போகிறேன், உங்கள் படைகளை எனக்கு ஆதரவாக கொடுங்க அப்படின்னு. அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா அங்க தேசமும் தனநந்தனும் நண்பர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, என்ன போய் எதுக்கு இவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த தூதர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகேன்னு சொல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நந்தனுக்கு செய்தி அனுப்புகிறான். அங்கே தனநந்தன் என்ன சொல்கிறான்னா, ஓகேன்னு சொல்லிவிடு, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அவனை சாத்திடலாம் அப்படின்னு. சரியா? உடனே இவர் ஓகேன்னு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த தூதன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னார். சந்திரகுப்தன் வந்து ஒரு டைம் சொல்லுவார், அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்றார். அந்த சரியான டேட்டு கடைசி வரை சொல்லவே இல்லை. அப்போ என்ன போச்சு, இவர் இந்த வேலையை செய்யாமல் சண்டைக்கு போயிருந்தாருன்னா அங்கே தேசம் ஆட்டோமேட்டிக்காக சண்டைக்கு வந்திருக்கும். அவனை வர விடாமல் தடுக்கிறதுக்கு வேற ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தி தனநந்தனை இவர் ஜெயிச்சிட்டார். அதே டாக்டிக்ஸை தான் இந்திரா காந்தியும் பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸை போய் சந்திக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் அதிபரை போய் சந்திக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் அதிபரை சந்தித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் நீங்கள் நேட்டோ நாடுகள் கூட சேர்ந்து நீங்கள் படையெடுத்து வரக்கூடாது அப்படின்றாங்க. அது எப்படிங்க வர முடியும், வராமல் இருக்க முடியும், அமெரிக்கா வந்ததுன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து தானே ஆகணும் அப்படின்னாங்க. இல்லை, நீங்கள் நல்லா யோசிங்க, நாங்கள் பாகிஸ்தான் மீது படையெடுத்து போனால் அமெரிக்கா வரும், அப்போ நீங்களும் வருவீங்க. நாங்கள் படையெடுத்து போகாமல் பாகிஸ்தான் எங்கள் மீது படையெடுத்து வந்தா அப்போ நாங்கள் திருப்பி அடிக்கலாம்ல, அடிக்கலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஆதரவாக வராமல் இருந்திருக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃப்ரான்ஸ் அதிபர் கேட்டுட்டு ஓகே நீங்கள் சொல்கிற லாஜிக் சரிதான் அப்படின்னு ஃப்ரான்ஸும் ஒத்துக்கிறாங்க, இங்கிலாண்டும் ஒத்துக்கிறாங்க, ஜெர்மனியும் ஒத்துக்குது. இதை பற்றி பேசுறதுக்கு தான் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அப்போ நிக்சன் பிரசிடெண்ட்டாக இருக்கார். நிக்சன் என்ன சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் உங்கள் மேலே படையெடுத்தாலும் சரி, நீங்கள் பாகிஸ்தான் மீது படையெடுத்தாலும் சரி, யார் ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டைனா அமெரிக்கா வரும், அப்படி வராமல் இருக்குன்னா நீங்கள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவங்களோட அந்த ஃபேமஸான டாக், நான் என் நாட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது,
எங்களோட அண்டை நாட்டோட என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதை நாங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதை பிரசிடென்ட் நிக்சனை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. நேரடியாக நடக்குது இல்லையா? அங்கே நடக்கிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே பேசுகிறாங்க. பேசிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த வங்கதேசத்தில் ஒரு ஆயுதம் தாங்கிய குழு இருக்குல்ல, அந்த குழுவுக்கு ரஷ்யாட்ட பேசி பணம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்தியா பணம் கொடுத்தா தானே பிரச்சனை, ரஷ்யா பணம் கொடுத்தா எனக்கு நாங்கள் கொடுக்கல. இதுதான் அந்த போர் தந்திரங்கள், ராஜதந்திரங்கள். அதாவது பாபர் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ அதை முதல் பானிபட் யுத்தம்னு சொல்லுவாங்க, 1526 வருஷம். சரியா? அப்போ இப்ராஹிம் லோடியோட படையோட பலம் என்னன்னா 10,000 யானைகளும் 1,00,000 வீரர்களும். பாபரோட படையில இருந்தது வெறும் 20,000 குதிரை வீரர்கள் மட்டும். ஆனால் சண்டை காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 12 மணிக்கு சண்டை முடிஞ்சிருச்சு. பாபர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ என்ன படை வச்சிருக்கிறோம், என்ன ஆயுதம், எவ்வளோ பலம்ன்றது முக்கியம் கிடையாது. அதை யார் பயன்படுத்துகிறான்றது தான் முக்கியம், எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான் முக்கியம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து பொருளுதவி கொடுக்காம ரஷ்யாவை பேசி ரஷ்யா மூலமாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிறாங்கன்னா எரிச்சல் ஆகுது அவங்களுக்கு. ரஷ்யாட்ட போய் சண்டை போட முடியாது. அங்கே போய் சண்டைக்கு போனோன்னா மூஞ்சிலே மீசி அமிச்சிடுவான். அப்போ என்ன பண்ணுறது, இந்தியாவால் தானே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு முதல்ல தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்குது. இப்போ ரஷ்யா, இது ஃப்ரான்ஸு மற்ற நாடுகளில் பேசின மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு படையெடுக்கலை அப்படின்றத பண்ணியாச்சு. நேட்டோ நாடுகள் உள்ளே வராது. வந்தால் அமெரிக்கா மட்டும்தான் வரும். அமெரிக்காவோட மிகப்பெரிய போர்க்கப்பல் வந்து ஒன்று பசிபிக் பெருங்கடலில் நிற்குது, ஆஸ்திரேலியா பக்கத்தில். அந்த கப்பல் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வரணும்னா 15 நாள் ஆகும். சரியா? இப்படி ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து அவந்திப்பூர்ன்ற ஒரு ஏர்போர்ட்டை தான் குறி வச்சு அடிக்கிறாங்க, ஏர் பேஸ். பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவந்திப்பூர்ன்ற ஒரு ஏர் பேஸை தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக. அந்த தாக்குதல் வந்து வெற்றிகரமாக முறியடிக்கப்படுகிறது. அவர் சாம் மானெக்ஷா தலைமையில் முறியடிக்கப்படுகிறது. அப்போது தான் வந்து மானெக்ஷாட்ட கேட்குறாங்க, இப்போது நாம் வங்கதேசத்துக்கு உள்ளே நுழைஞ்சா, ஏன்னா அந்த டைமில் பார்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து அங்கேருந்து இங்கே அகதியாக வந்துட்டாங்க மக்கள். அப்போ அந்த 1 கோடி பேருக்கும் சாப்பாடு போடணும், தங்க இடம் வைக்கணும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அப்போ மானெக்ஷாட்ட கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக 14 நாளில் நாங்கள் முடிச்சிடுவோம், சண்டையை முடிச்சிடலாம், எங்களால் பங்களாதேஷை பிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இந்த ரிப்போர்ட் யாருக்கு கொடுக்குறாங்க? இந்திரா காந்திக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அமெரிக்க கப்பல் அங்கேருந்து இங்கே வந்து சேர 15 நாள் ஆகும்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த கேப்பில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் போகிற ரெடி அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்திய படையில் இருந்த தளபதிகளில் ஒருத்தர் வந்து ஜேக்கப்னு பேர். அவர் ஆக்சுவலாக இஸ்ரேலை சார்ந்தவர். அவர் வந்து வெள்ளக்காரங்காலத்தில் இங்கே வந்து சேர்ந்து இங்கே தளபதியாக இருந்து இங்கே செட்டில் ஆகிட்டார். இஸ்ரேல்னு தனியாக ஒரு நாடு வந்ததுக்கு பிறகு பல நாடுகளில் இருந்த யூதர்கள் வந்து சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் போகல, இவர் இங்கே இருந்துட்டார். இவர் இங்கே இருந்தார். இவர் தான் படையெடுத்து நடத்தி போகிறாரு. கரெக்டாக போட்ட பிளான் படி போய் டாக்காவை பிடிச்சிட்டாங்க. எத்தனை நாளுக்குள்ள இது? அந்த கொடுக்கப்பட்ட தேதிக்குள்ளேயே. சரி. அதோட வந்து பாகிஸ்தான் படைகளை சரணடைய வைக்கிறாங்க. 1.5 லட்சம் வீரர்களோடு பாகிஸ்தான் படை சரணடைவதாக ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு தான் அமெரிக்க போர்க்கப்பல் வந்து வங்காள விரிகுடாக்கே வந்து சேருது. வந்தால் கரையிலேயே இந்தியன் ஆர்மி நிற்கிது. பசிபிக்ல இருந்து வங்காள விரிகுடா வரணும்ல. அதாவது அவங்களோட பிளான் என்னன்னா, இந்தியா வந்து இங்கேருந்து இப்படி படையெடுத்து உள்ளே போவோம் வங்கதேசத்துக்கு. அதாவது மேற்கில் கிழக்கு நோக்கி உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது உள்ள பாகிஸ்தானோட படை இருக்கும். அமெரிக்க படை இப்படி இங்கேருந்து சவுத்துலேருந்து கப்பலோடு வந்தாங்கன்னா அப்படியே கடற்கரை வழியாக உள்ளே போகும்போது பாகிஸ்தான் படைக்கு துணையாக எக்ஸ்ட்ரா அமெரிக்கா படை வரும், இந்தியா படையை விரட்டிடலாம் அப்படின்றது பிளானு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பாகிஸ்தான் படை சரண் ஆயிடுச்சு. கடற்கரையிலேயே இந்தியன் பேஸ் தான் இருக்குது.
வங்காளதேசத்தோட கடற்கரையிலேயே இந்தியன் ஆர்மி வந்துருச்சு, கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. ஆமா. அப்போ இந்த கப்பலில் போய் உள்ளே போய் சண்டை போட்டால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் படம் இல்லை. ஸோ அவங்க வந்து சண்டை போடாமே திரும்பி போயிட்டாங்க. இது வந்து அந்த காலத்தில் நிக்சனுக்கு வந்து மிகப்பெரிய அடி. உலக அளவில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா சண்டைக்கு போயிருந்தாலும் அந்த கப்பலை நாசம் பண்ணுவாங்க. அது ஒரு மிலிட்ரி பேஸ்ன்னு வச்சிங்களேன். இங்கே தான் 3 மிலிட்ரி பேஸை உள்ளே வச்சு இறக்கியிருக்காங்கல்ல. அப்போ அந்த இடத்துல தான் இந்திரா காந்தியோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதை இந்திரா காந்தியை தவிர வேற யார் இருந்திருந்தாலும் இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. இது அவங்க ஆளுமையாக பார்க்கலாம் இல்லையா? இதுதான் அதோட ஆளுமை. ஏன்னா சொந்த நாட்டில் சொந்த கட்சிக்காரனே அவங்கள தலைவராக ஏற்றுக்கல. அதனால இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. மக்கள் வந்து இந்திராவின் மகள் அப்படின்னு, சாரி நேருவின் மகள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கட்சிக்காரன் ஏற்றுக்கல, சொந்த காங்கிரஸ் கட்சிக்காரனே ஏற்றுக்கல. அன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போனவங்க பூரா அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் இந்திரா காங்கிரஸ் வந்து அதுவே நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சின்னு பேரை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் சரி சார், இது வரைக்கும் சரி. இதையும் ஒப்பிடணும், இன்னைக்கு இருக்க பிரதமரோட ஒப்பிட்டு பேச வேண்டிய நோக்கம் என்ன? இல்லை, இப்போ பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு பிரச்சனை வரும்ன்றதை இவர் ஆன்டிசிபேட் பண்ணாரா? சரி, ஆன்டிசிபேட் பண்ணவே இல்லை. இதுக்காக ராஜதந்திரமாக வேற நாடுகள்லாம் போய் பேசிட்டு வந்தாரா? இவ்வளவுக்கும் அமெரிக்கா நான் வருவேன்னு சொன்னான். அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சாலும் நான் வருவேன், நீ ஃபர்ஸ்ட் அடிச்சாலும் நான் வருவேன் அப்படின்னா. அப்போ இத்தனை விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு முன் தயாரிப்புகளாக பல நாடுகள்கிட்ட பேசி அவனை முதல்ல நம்மளை அடிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யறதுன்றதுக்காக ரஷ்யாவில் பேசி காசை வாங்கி கொடுத்து, இதுக்கு தான் பேர் ராஜதந்திரம். பார்த்தியா எங்கள் ஊருக்குள்ள தீவிரவாதிகள் அம்ச நான் திருப்பி அடிக்கிறேன் பேர் அப்படின்றதுக்கு பேர்லாம் ராஜதந்திரம் கிடையாது. ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதை கம்ப்ளீட்டாக எந்த இடத்துக்கு கொண்டு போய் முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ராஜதந்திரம். இலங்கையில் யுத்தம் வரும்போது எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, இந்திரா காந்தி இறந்துட்டாங்களே அப்படின்னு. 85க்கு அப்புறம் தான் இலங்கையில் பிரச்சனை ஜாஸ்தியாகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இறந்துட்டாங்க. எல்லாரும் அப்போ அதான் சொன்னாங்க, இந்திரா காந்தி இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா தனி ஈழத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க, பங்களாதேஷை பிரித்த மாதிரி. ஏன்னா அங்கேயும் மொழி தான் சிக்கல், இங்கேயும் மொழி தான் சிக்கல். 2 இடத்துலையும் சிக்கல் ஒரே பிரச்சனை தான். இங்கே தமிழர்கள் அப்படின்ற பிரச்சனை, அங்கே வங்காளிகள்னு பிரச்சனை. ஒரே ஃபார்முலா தான். ஆனால் அந்த ஃபார்முலாவை தப்பாக போட்டார் ராஜீவ்காந்தி. அமைதிப்படை, அது அமைதிப்படை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை அவர் தப்பாக சொதப்பி அவருக்கு வந்து கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா இலங்கையிலையும் கெட்ட பேர், இந்தியாலையும் கெட்ட பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன் தமிழர்கள் மத்தியிலையும் கெட்ட பேர், சிங்களவர்கள் மத்தியிலையும் கெட்ட பேருன்னு ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கள கப்பல் படை வீரன் ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு அவர் அடிக்க போனது. அந்த வாக் நடக்கும்போது அடிச்சுட்டோம் பின்னாடி. வங்காளதேசத்தில் இன்றைக்கும் சொல்கிறது இந்திரா காந்தி எங்கள் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு நாடே கிடையாது. சரி, இப்போ இன்றைய பிரதமருக்கு இந்த போரில் என்ன அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடைக்காது. சங்கிங்க வேணா கத்திக்கிட்டு இருப்பாங்க, மோடி தாங்க பட்டைய கிளப்பினார் பற்றியா, பட்டைய கிளப்பினார் பற்றியானா இவனுங்க வேணா பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கான பிரதமர் நமக்கான பிரதமர் தாம்மா, இந்தியாவுக்கான பிரதமர் தான். ஆனால் அவங்க பேசுறது என்ன பேசுகிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைன்னு பேசலையே, இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைன்னாங்க. இப்போ மோடி பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்க? இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட அஜெண்டா என்னவா இருக்குது? என் பக்கத்து விட்டு பாய்க்கும் எனக்கு சண்டை எடுத்து விடுறது தான் இவனோட நோக்கமாக இருக்குது. இவனுக்கு தேசப்பற்றோ இல்லை பாகிஸ்தான் எதிர்ப்போ தீவிரவாத எதிர்ப்போ எதுவுமே இல்லை. இவனோட நோக்கம் வந்து எனக்கும் என் பக்கத்து வீட்டு பாய்க்கும் சண்டை எடுத்து விடணும். தற்போது பிஜேபியுடைய ஒரு மூத்த தலைவர், அதுவும் தமிழ்நாடு அறிந்த ஒரு மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த போர் நிறுத்தம் கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கூடுதலாக அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த சுப்பிரமணியன் சாமியை வந்து ஒரு சிஐஏ ஏஜென்ட்னு பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. சரியா? அந்த ஆளுக்கு வேலையே என்னென்னா ஒரு பப்ளிசிட்டி பிரியர். அவர் மோடின்னு இல்லை, அவரே பார்ப்பனர். பாஜக ஆட்சிக்கு ஆதரவானவர் தான், எதிர்ப்பானவர்லாம் கிடையாது.
ஆனால் தன்னை பற்றி எல்லாரும் பேசணுன்றதுக்காக நடுவில் ஏதாவது பேசுவார். நடுவில் கூட ஒரு தடவை பேசினார்ல, நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பேசினார்ல. அந்த கேள்வியை நிர்மலா சீதாராமனோட கணவர் கேட்டார். அதுலேயாவது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். இவர் சுப்பிரமணியன் சாமி யார்? அவர் ஜீனியர்னு கொண்டாடப்படும் அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. அவரோட பேச்சுக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. பல ஊடகங்கள் ஒன்று சொன்னாலே அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்தாலும் ஒரு ஜோக்கருங்க. அவன் வந்து தான் பேர் வெளியே தெரியணுன்றதுக்காக யாரை வேணாலும் திட்டி பேசுவார். ஊர் பூரா பேசுகிறதே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் சொல்லலை, பல பேர் சொல்லிட்டாங்க. அவர் வந்து சிஐஏ ஏஜென்ட்டு, அமெரிக்காவோட ஏஜென்ட்டு தான் அவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் அவர் என்னத்தை அமெரிக்கா வந்து குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது? இதில் அமெரிக்கா பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சண்டை மக்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நிப்பாட்டி தொலைச்சாங்களே அப்படின்னு சொல்லி நிம்மதி அடையலாமே தவிர, அது ஏன் நின்றுச்சு, யார் நிப்பாட்டினா, இவர் நிப்பாட்டினாரா, அவர் நிப்பாட்டினாரான்லாம் பேசுறது முட்டாள்தனமான விஷயம். ஒரு போர் அப்படின்னா முன் தயாரிப்பு இல்லாமல் போக முடியாது. ஒரு போர்னு எனக்கு மூடு சரியில்லைப்பா, கிளம்பு, இப்போயே போய் சண்டை போடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி போனால் அந்த போரில் எந்த முடிவும் வராது. இந்திரா காந்தி வந்து அதை வெற்றிகரமாக செஞ்சாங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்து வேலை தயாரிப்பு. பல நாடுகளை சந்திக்கிறாங்க, பங்களாதேஷோட தலைவர்களை சந்திக்கிறாங்க, இப்படி பல பேரை சந்தித்து பேசி என்ன செய்யணும்னு எல்லாம் பிளான் பண்ணி செஸ்ஸில் காய் நகர்த்துற மாதிரி நகர்த்தி கொண்டு போய் முடித்தாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இவர்கிட்ட இல்லைன்றீங்களா? திருப்பி அப்படி இருந்தால் தானே அதுக்கு பேர் ராஜதந்திரம். அது எதுவுமே இல்லாமல் சும்மா போய் குண்டை போட்டு வா சொல்கிறாங்களே. அது என்ன பேர், மர்கத் சுபான் அல்லான்னு ஒரு மசூதி, அங்கே தான் தீவிரவாதிங்க இருக்காங்க, எங்களுக்கு தெரியும். ஏண்டா, உங்கள் ஊருக்குள்ளே வந்து ஒரு 6 பேர் வந்து இங்கே 26 பேரை சுட்டான். அவன் வந்தான், எப்படி வந்தான்னு உனக்கு தெரியாது. அவன் என்னைக்கு சுட போகிறான்னு உனக்கு தெரியாது. சுட்டதுக்கப்புறம் அவன் எப்படி திரும்பி போனான் அதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற மசூதியை மட்டும் உனக்கு தெரியுமா? கேள்வி இருக்குல்ல. இந்த மசூத் அசாரோட குடும்பம் அங்கே இருந்ததுன்றது வேற விஷயம். அந்த மசூத் அசார் குடும்பம் அங்கே தான் இருக்குன்றது ஊர் புறம் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதுக்கு பெரிய இன்டெல்லாம் தேவை கிடையாது. இன்டெல் எங்கே ஃபெயிலியரு? உள்ளே வந்தான், சுட்டான், போகவும் செஞ்சுட்டான். அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் இன்டெல் ஃபெயிலியர் ஆகிட்டு நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோம், கராச்சி கதை இருக்கிறது, ராவல்பிண்டி உருளுகிறது, லாகூர் எரிகிறதுன்னு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு நம்மளும் அப்படி பேசலைன்னா நீ தேசபக்தன் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேசபக்தன் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நீ தேச துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேசபக்தி பாடம் எடுக்கும் இவர்களை பூரா ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்